உலகெங்கும் உள்ள பிரணவ மந்திரம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரப்போற 2026வது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் நடக்க போகுது? போன வருஷம் ஒரு மாரி போச்சு. இந்த வருஷம் எப்படிலாம் இருக்க போகுது? கிரகங்கள் என்னென்னலாம் பண்ண போறாங்க? என்னமோ குரு உச்சமா வேற உட்கார்றாராமே. எல்லாருக்குமே நல்லதா இருக்கும்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. நானும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நிஜமாவே உச்சமா இருக்க போறாரா? நல்லது குடுக்க போறாரா? சரி, நீங்க என்னதான் சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு தானே பார்க்க வந்திருக்கீங்க. சரி, வாங்க பார்ப்போம். முதல்ல ஒரு பிளானட்டரி பொசிஷன் பார்த்துடலாமா? பிறக்கக்கூடிய இந்த 2026வது வருடம் கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அனலைஸ்மென்ட் எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரா இருக்கிற மாரியான ஒரு கிரகநிலை இந்த தடவ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பிக்கும் போதே மனோகாரகனாகிய மிஸ்டர் சந்திரன் அவரோட உச்ச நட்சத்திரமான ரோகிணியிலிருந்து அப்படியே தன்னுடைய டிராவல ஸ்டார்ட் பண்றாரு. இந்த தடவ ஹாப்பி நியூ இயர் 1ஆம் தேதி பிறக்கும் போதே ரோகிணி நட்சத்திரத்துல சூப்பரா அனைவருடைய ஆசையும், அனைவருடைய கனவுகளும் நிறைவேறக்கூடிய வண்ணத்தில் தான் இந்த வருடத்தை நான் துவங்க போறேன்ற மாரி சந்திரன் டே டு டே லைஃப் எப்பயுமே இந்த மாசம் இது நடக்கும், அந்த மாசம் அது நடக்கலாம் விட்டு தனம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் குடுக்கறதுக்கு சந்திரன் ரெடி ஆயிட்டார் எல்லாருக்குமே. ஓகே, கிளியர். இப்படியே பார்த்தோம்னா மிஸ்டர் குரு அப்படியே 3ஆம் இடத்துல அப்படியே அழகா ஒரு 6 மாசம் உட்கார போறாரு. திரும்ப 6 மாசத்துக்கு அப்புறம் ஜூன் 1ஆம் தேதி தன்னுடைய உச்ச வீட்டான கடக வீட்டை நோக்கி தன்னுடைய பெயர்ச்சியை நகர்த்த போகிறார். அந்த இடத்துக்கு வந்தப்புறம் அவர் ஒரு மாதிரியான பலாபலனை கொடுக்க போறார். இந்த தடவை எல்லாருக்குமே 1, 2 அப்படிலாம் இல்லை, ஒரு 3, 4 பலன்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டைப்பா விடிய போகுது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேதுவும் ராகுவும் அதே இடத்துல தான் இருக்காங்க. ராகு இந்த இடத்துல காலபுருஷன் 11ஆம் வீடான கும்ப வீட்டிலும் கேது சிம்மத்திலும் இருக்க போறாங்க. ஓகே, ஆரம்பிக்கும் போதே 4 கிரக சேர்க்கை இந்த தடவை நிகழ காத்திருக்கிறது. அதுவும் யாதெல்லாம் மனிதனுடைய வாழ்வியலை உய்விப்பதற்காக இருக்கிறதோ அந்த கிரகங்கள் அனைத்துமே 9ஆம் வீடான தனுசு வீட்டில் அமரப்போகுது. இந்த தனுசு வீட்டில் அமர்ந்து டைரக்டா அங்கிருந்து குருவோட பார்வை, இங்கிருந்து சனியோட பார்வை வேற லெவல் மாஸ். நிஜமாவே கிட்டத்தட்ட போன வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மாதிரி சொன்னோம், ஒரு 7 கிரகம் ஒரே இடத்துல உட்காருது. போன மார்ச்லாம் எல்லாம் நான் முதற்கொண்டு எல்லா ஜோசியக்காரங்களும் சொன்னாங்க ஒரு இடத்துல உட்காருது, அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும். கிட்டத்தட்ட நிறைய நிகழ்வுகளும் பார்த்தோம். போர் மூழ்ற மாதிரி வந்தது, எல்லாம் நடந்தது. ஆனா இந்த தடவை ஒரு 4 கிரகம், அந்த 4 கிரகத்துக்கும் 2 உச்ச கிரகத்துடைய ஒரு பார்வை, அந்த 4மே சுபத்துவமான கிரகங்கள். ஸோ எல்லாருக்குமே இந்த வருடம் 2026வது வருடம் மிகுந்த நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கு. ஜூன் மாசத்துல இருந்து இன்னும் சூப்பரா இருக்க போகுது. ஜனவரி மாசம் ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட தனுசு ராசியில செவ்வாய், சூரியன், புதன், அதோட சேர்ந்து சுக்கிரன், இந்த 4 கிரகத்துக்கும் அங்க மீன வீட்டுல இருந்து ஸ்வயங்கன்னு குருவோட பார்வை வேற, இங்க இருந்து அப்படியே சனியோடைய பார்வை வேற. இந்த காம்பினேஷன்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 31ஆம் தேதி ரைட்டே நம்மளோட கனவெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி எந்த மாசம் என்ன நடக்கும்ன்ற மாதிரி டிக் பண்ற அளவுக்கு நம்ம ரெடி ஆயிட வேண்டியதுதான். அந்த அளவுக்கு அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கறக்கூடிய வண்ணமாக இந்த 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் 2 ஒரு முக்கிய பெயர்ச்சி நடக்கும் போது எப்பயுமே நம்ம சொல்லுவோம்ல, வருட கிரகங்கள் வந்து பெயரும் போதுதான் அதற்கான எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்குன்ற மாதிரி இந்த தடவை குரு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிசாரமா பெயர்ந்து சில விஷயங்கள்லாம் காட்டினாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதிசார குரு பெயர்ச்சி உங்களுக்கான ட்ரீசர் மாதிரி தான். மெயின் பிக்சரை நீங்க அடுத்த வருஷம் 2026ல தான் பார்ப்பீங்க. அந்த மாதிரி 2026வது வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு தன்னுடைய உச்ச வீட்டான கடக வீட்டில் அமர்ந்து அனைவருக்கும் அருள்பாவனை செய்ய போகிறார். சூப்பர். அதுக்கப்புறம் அப்படிக்கா வந்தீங்கன்னா டிசம்பர் மாசம் ஒரு 27 தேதி வாக்குல நான் குருவோட தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு சிம்மத்துல இருக்கக்கூடிய கேது போய் குருவோட உட்கார போறாரு. அப்படியே ராகு கும்பத்துல இருந்து இறங்கி மகரத்தை நோக்கி வரப்போகிறார். ஓகே, இந்த மாதிரியான ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த வருஷம் இருக்கு. இதை ஒரு 2 விதமா பிரிக்கலாமா? ஒரு ஜூன் மாதத்துக்கு முன்னாடியான ஒரு பலாபலன், ஜூன் மாதத்திற்கு அப்புறமான ஒரு பலாபலன். இல்ல, 3 விதமா பிரிக்கலாம் வாங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த டிசம்பர் மாசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிசம்பர் மாசம் மட்டும் ஒரு பலன். ஏன்னா அந்த மாதம் தான் ராகு கேதுகளுடைய பெயர்ச்சியும் நடக்க காத்திருக்கிறது. அப்ப இந்த தடவை ஒரு 3 விதமான இயக்கங்களோடு கிரகங்கள் தன்னுடைய சுழற்சியை கொண்டு வரும்போது மனித வாழ்வியல் என்பது விதவிதமாக வித்தியாசமா நிறைய நல்லவைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாகத்தான் வருடமாகத்தான் இந்த 2026 வருடம் மலர காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பிறக்கக்கூடிய இந்த 2026 வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போறாங்க, என்னெல்லாம் நீங்க வாங்குவீங்க, எது உங்களுக்கு லக்கி கலரா இருக்கும், எந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணா ஜெயிக்கலாம், எந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்த தெய்வத்தை அதிக அளவு நீங்கள் பிடித்து கொண்டால் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு பொன்னான வருடமாக இருக்கும்ன்றதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம்.
தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேசராசினியர்களே, மேசராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2026வது வருடம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போது அமர்க்களமா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 2ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி, ராசிநாதன், 5ஆம் வீட்டு பஞ்சமாஸ்தான அதிபதி. சரி, இப்படி நான் ரொம்ப டெக்னிக்கலா பேசினா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். மிஸ்டர் சுக்ரன், சுகத்தை தரக்கூடிய, பணத்தை தரக்கூடிய, பெயர் புகழ் அந்தஸ்தை தரக்கூடிய, கௌரவத்தை தரக்கூடிய அந்த சுக்கிரன், உங்களுடைய கனவுகளை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு ஆளுமையை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன், உங்களுக்கு என்னதான் 6ஆம் இடத்து அதிபதியாக வந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த புதன், நான் இருக்கேன் என் பிள்ளைக்குன்னு சொல்ற மாதிரியான உங்க ராசிநாதன் செவ்வாய், இந்த 4 பேரும் அப்படியே குருவோட பார்வையில ரொம்ப சூப்பரா. குரு ஒண்ணு மேல பட்டாலே ஒரு யோகம். குரு சூரியன் மேல பட்டா சிவராஜ யோகம். அப்படியே குரு செவ்வாய் மேல பட்டா அது ஒரு யோகம். திரும்ப குரு சுக்கிரன் மேல பட்டா அது ஒரு யோகம். இப்ப 4 கிரகத்தின் மேலேயும் இந்த குருவோட பார்வைப்பட்டு 1, 2, 3, 4 யோகம். எல்லா யோகமும் சேர்ந்து அல்டிமேட்டா இயங்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு என்றால் மேஷராசிக்காரர்களுக்கு தான் உண்டு. இப்போ இந்த நியூ இயரை ஒரு மாதிரி நான் சொன்னேன், எடுக்கும்போது 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னு. ஆனா மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் 2ஆ இல்லை, கிட்டத்தட்ட எல்லா மாதமுமே ரொம்ப 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 சூப்பரா இருக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்க போகிறது. ஓகே, ஏன்னா 3ஆம் இடத்தில் ஆல்ரெடி குரு உட்கார்ந்து உங்களுக்கு முயற்சிகள்லாம் பன்மடங்கு பெருசாயிட்டே இருக்காரு. இந்த நிலைமை அப்படியே ஜூன் மாசம் வரைக்கும் நீடிக்க போகுது. பொது பலனா இந்த ஒரு வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம கணிச்சோம் அப்படின்னா ஒரு 10 விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளியர்? 10? ஆமா, நம்மளுக்கு தான் மாசம் பெருசா இருக்குல்ல. அப்போ ஒரு மாசம் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கலாம்ல. இந்த மாசம் இல்லாட்டி அடுத்த மாசம் ஏன் நடக்கலன்னு போய் பிளான்ட்ட கேட்கலாம் இல்ல. அப்போ ஒரு 10 விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான செல்ஃப் அனாலிசிஸ் நடக்க போகுது. சுய மதிப்பீடு செய்வதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் அடுத்தவர்களுக்காக நீங்க ஓடின நிலைமையெல்லாம் மாறி உங்களுடைய உழைப்பு உங்களை தாண்டி மற்றவர்களுக்கெல்லாம் பயன்பட்டதெல்லாம் போயிட்டு யாரை எங்க எப்ப எந்த இடத்துல நிப்பாட்டணுன்ற ஒரு தெளிவும் ஒரு மன தைரியமும் வரப்போகுது. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள வெளியில காட்டினாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஷேக் ஆயிட்டே இருந்ததுல அந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுது. கிளாரிட்டி கிடைக்க போகுது. எப்பயுமே குரு 4ஆம் இடத்தில் அமரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, 4ஆம் இடமே மனம்தான். மனோகாரகன் வீட்டில் தான் குரு அமரப் போகிறார். அப்படின்ற போது 4ஆம் இடம் என்பது மனதை குறிக்கக்கூடிய இடம். வித்யாஸ்தானம் மேலோங்க போகிறது. வித்தைகள் ஸ்தானம் அதிகரிக்க போகிறது. இல்லை மேடம், குரு நின்ன இடம் பால்லாம் சொல்லி அதெல்லாம் நம்ம சும்மா. உச்ச குருவா இருக்கும்போது அவர் எப்படி பால் பண்ணுவார் சொல்லுங்க? குரு நின்ன இடம் ஒரு மாதிரி, குரு பார்க்குற இடம் அதை விட. இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்க லைஃப்ல பிரச்சனை யார் பண்ணுவாங்கன்னா 2 பேர் தான் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்குலாம் 4 பேர்னா உங்களுக்கு 2 பேர் தான். பாவன் விட்டுரும் கிரகம். ஒன்று சனி, ஒன்று புதன். இந்த 2 பேரும் உங்களுடைய 6ஆம் இடமாகவும் உங்களுடைய 10ஆம் இடமாகவும் வருவார்கள். இந்த தடவை அந்த 2 இடத்துக்குமே குரு பார்வையை கொடுத்து வேற லெவல்ல மாஸ் காட்ட போறார். கிட்டத்தட்ட 10ஆம் இடம் இயங்க போகுது, 8ஆம் இடம் இயங்க போகுது, 12ஆம் இடம் இயங்க போகுது. சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது உடனே கோடி கோடியா கூரையை பிச்சுட்டு கிடையாது. நீங்க இஷ்டப்பட்டது இஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே நினைச்ச மாத்திரத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மே மாத பிற்பகுதியில இருந்தே ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு பிளானட்டுமே தன்னுடைய நகர்ச்சியை 2 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மே மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இதுக்கான வாய்ப்புகள்லாம் ஆரம்பித்து விடும். ஓகே, அதுக்கப்புறம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கர்மஸ்தானம், அதுதான் தொழில் ஸ்தானம். ஆனா 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது அப்படின்ற போது நிறைய கர்மா கிளென்ஸ் ஆக போகுது. மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கர்மிக்கல் ரீதியான விஷயங்கள் எல்லாமே யாரையும் நீங்க பார்க்க வேணாம். தானா ஒவ்வொன்னா நீங்களா பார்த்து ஒரு கோயிலுக்கு போறது, நீங்களா பார்த்து ஒரு இடத்துக்கு போறது, நீங்களா போய் ஆத்துல குளிக்கிறது, நீங்களா கடலுக்கு போறது, நீங்களா அருவிக்கு போறதுன்ற மாதிரி பிரபஞ்சம் அதுவாகவே உங்களை இழுத்து கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கொடுக்க போகுது. ஸோ நிறைய டிராவல் பண்ண போறீங்க மேஷராசிக்காரங்க. ஓகே, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்க சுயதொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்க ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, ஆளுமை பண்பு அதிகரிக்க போகிறது. நீங்க சொன்னா அந்த சொல்லுக்கு 4 பேர் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை கிடைக்க போகுது. யாரெல்லாம் அண்ணனை நம்பினீங்களோ, யாரெல்லாம் தம்பியா நம்பினீங்களோ, யாரெல்லாம் உறவாக நம்பினீங்களோ அவங்கெல்லாம் போன வருஷம் உங்களை குத்துன குத்து சும்மா சொல்லி மாளாது. இந்த தடவை அதெல்லாம் எதுவுமே இல்லாம எனக்கு எப்படி என் வாழ்க்கை அமைச்சுக்க தெரியுன்ற மாதிரியான வார்த்தை உங்ககிட்ட இருந்து வரப்போகுது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடந்து ஒரு கிளாரிட்டியோட இருக்க போறீங்க. வேற லெவல்ல மாஸ் காட்ட போறீங்க. ஓகே,
படிக்கிற குழந்தைங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க போறீங்க. நிறைய பேருக்கு 12ஆம் இடம் ஆக்டிவேட் ஆறனால எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபாரின் டிராவல் போயே தீர்வீங்க. ஃபாரின்ல படிக்கணும்னு நினைச்சவங்க போய் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போது. நிறைய பேருக்கு ஃபாரின்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான, ஏன்னா சனி அங்க உட்கார்ந்திருக்காரு. அங்க சனி இங்க இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய அந்த 9ஆம் பார்வை அப்படின்றது பாக்கிய பார்வை. பாக்கியநாதன் பாக்கிய பார்வை பார்க்கறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. வேற லெவல்ல வந்து மாஸ் கட்டும். கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் கடல் கடந்து போவதற்கான வாய்ப்பு 100க்கு 200 விழுக்காடு நடந்தே தீரும். அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் 1 2 ஆக்குறது, 2 4 ஆக்குறதுன்ற மாதிரி நிறைய பிரான்சைசி ஓபன் பண்ணி உங்களுடைய பிசினஸை டெவலப் பண்ண போறீங்க. ஓகே, இதெல்லாம் மற்றவங்களுக்கே சொல்றீங்க, எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னா, இந்த தடவை மேஷராசி பெண்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து சொந்தக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, ஊருக்கு உலகத்துக்கு தெரிய போகுது. அந்த அளவுக்கு மேஷராசி பெண்களுக்கு தான் இந்த தடவை எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது. ஏன்னா கடகம் அப்படின்னு சொல்ல வீடக்கூடிய வீடே வந்து பெண் வீடு தான். அந்த வீட்டுல உட்கார்ந்து குரு சொல்லும் போது பெண்களுக்கான தன்மை மேலோங்க போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான சொத்து குவிப்பு நடக்க போகுது. சொத்து குவிப்பா, செயற்கையெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா செயற்கையெல்லாம் ரொம்ப சின்னது. இந்த தடவை குரு கொடுக்கக்கூடியது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய சொத்துக்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடம் சொன்னாலே உடைமைகள். உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணிக்கிறது, உங்க கம்பெனிக்காண்டி ஒரு விஷயம் பண்றது, உங்க வீட்டுக்காண்டி ஒரு விஷயம் பண்றது, உங்களுடைய குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் பண்றதுன்ற மாதிரி நிறைய இடம் வாங்குதல், மனை வாங்குதல், வண்டி வாங்குதல், நிறைய பேருக்கு நீங்க நினைச்ச கார் வாங்குறது, நீங்க நினைச்ச மாதிரி வீடு வாங்குறது. 2026 முடியறதுக்குள்ள மேஷராசிக்காரங்க ஒரு லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதை பண்ணணுன்ற எண்ணமாவது உங்களுக்கு வந்தே தீரும். அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான பொருளாதார வளர்ச்சியும் குரு கொடுப்பார். சரி, குருவை மட்டுமே வச்ச அந்த பிளானட்னா அப்படி இல்லை, இது கொஞ்சம் பெரிய கோள், சுபத்துவமான கோள்னால சுபத்துவமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. அடுத்து என்ன மேடம் 7.5 சனி? இந்த தடவை 7.5 சனிலாம் ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. என் பிள்ளைய நீ ஏதாவது செய்வியான்ற மாதிரி குரு வேற அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு. சுப விரயமாவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. இது வரைக்கும் டயத்துக்கே போக முடியாத இருந்த விஷயம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இனிமே மேஷராசிக்காரங்க சொல்லி வச்ச மாதிரி 9 மணி 8:55க்கு போய் நிக்க போறீங்க. எல்லாரும் வியந்து பார்க்க போறாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ல பக்காவா பிச்சு உதற போறீங்க. நீயா இப்படி அப்படின்ற மாதிரி உங்களை எல்லாரும் பார்த்து வீக்கக்கூடிய தன்மை இந்த தடவை உங்களுக்கு மாறப்போகிறது. ஓகே, நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. நீங்க பேசுகிற வார்த்தைக்கான மரியாதை, அந்த சொல்லுக்கான அர்த்தம் ஒரு 100 பேருக்கு தெரிஞ்சு அதன் மூலமாக ஒரு பிளெஸிங் உங்களை வந்து சேரப்போகுது. சொன்ன சொல் மந்திர சொல்லாக இருக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்த அதிபதியே குருவோட பார்வையில வந்து உட்காந்துருக்காருன்ற போது ஆரம்பிக்கும் போதே தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் எல்லாமே எங்க போகுது. ஸோ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. கனவுகள் எல்லாம் பலித்தமாக போகுது. சரி, ஓகே, எதுல கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல நான் கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்த மாதம் நான் எப்படி நடந்துக்கணும், நல்லதெல்லாம் எனக்கு தெரியும். எதுக்கு நம்ம அஸ்ட்ராலஜி பார்க்குறோம், எந்த இடத்துல நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மேஷராசிக்காரர்கள். அதே மாதிரி மார்ச் மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். மே மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. மற்ற எல்லா மாதமும் அடிச்சு தூள் கலப்புவீங்க. சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போறீங்க. சும்மா சாதாரணமாலாம் இல்லை. கிட்டத்தட்ட 10ஆம் இடம் முழுக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த 10ஆம் இடம் தான் உங்கள்கிட்ட மட்டும் சீக்ரெட் சொல்லிட்டு, 10ஆம் வீடு தான் மாமனார் மாமியார் வீடு. இது வரைக்கும் சண்டை போட்டு சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாமியார்லாம் வந்து உங்ககிட்ட கொடுக்க போறாங்க. மாமியாரோட நகைலாம் உங்களுக்கு தான் வரப்போகுது. வந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? ஸோ மேஷராசி பெண்களுக்கு நகை சேர்வதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. நிறைய பேர் வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு ரெட் கலர்ல பைக்கோ ரெட் கலர்ல காரோ வாங்குறதுக்கான நேரம் கண்டிப்பாக கூடி வருது. வாங்கியே தீர்வீர்கள். இல்லை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலும் உங்க ஆரம்பித்து விடும். எனக்கு தெரிஞ்சு இன்னுமே உங்க சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா போன குரு அதிச்சார பேச்சிலே அதுக்கான வாய்ப்புகள்லாம் நடந்திருக்கும். இல்லாட்டி அப்போ ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த நியூ இயர்ல அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் இயங்க போறதுனால தேவையெல்லாம் ஃபுல்ஃபில் ஆக போகுது. அவ்வளவுதான். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மேஷராசிக்காரர்களுடைய தேவைகள் நிறைவேற போகிறது. ஒரு 10 வருஷமா, ஒரு 5 வருஷமா, ஒரு 7 வருஷமா நீங்க ஒரு கனவுல இருந்திருப்பீங்கல்ல, இது கிடைச்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யாருக்குமே தெரியாத உங்களுடைய அபிலாஷைகள் இருக்குல்ல, இந்த அபிலாஷை எல்லாம் ஃபுல்ஃபில் ஆக போகுது. அதற்கான ஆமா ஆமா ஆமான்னு 11ஆம் இடத்துல இருந்து ராகு உச்சி கொட்ட போறார். ஓகே, ஆனா எதுல கவனமா இருக்கணும்னா, நட்பு வட்டங்களிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நான் போன தடவை சொல்லும்போது சொன்னேன், 3ஆம் இடத்துல வந்து குரு உட்காராரு. யார் அண்ணன் யார் தம்பின்னு சொல்றாங்களோ அவங்ககிட்ட கவனமா இருக்கணும். இந்த தடவை சொல்றேன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப 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 கவனமா இருக்கணும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கான ஒரு செய்யெல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. முதல் 6 மாதம் நட்பு ரீதியாக யாராவது வந்து பழகுகிறார்கள் என்றால் அவர்கிட்ட மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. அடுத்த 6 மாதம் சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டிட்டு போய் நான் இருக்கேன் வா அப்படின்ற மாதிரி ஊருக்கே உட்கார்ந்து உபதேசம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க போறீங்க. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்க போறீங்க. யாரெல்லாம் வந்துட்டு ப்ரொஃபஸர் ஆகணும், யாரெல்லாம் வந்து ரிசர்ச் முடிக்கணும், ஏன்னா 9ஆம் இடமே ரிசர்ச் தான், யாரெல்லாம் ரிசர்ச் முடிக்கணும்னு நினைச்சீங்களோ
அவர்களுக்கெல்லாம் மிகச்சரியான யோகமான காலகட்டம் இயங்க காத்திருக்கிறது. இது வரைக்கும் ரொம்ப நாளா நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு சரியாக மாட்டேன்னு சொன்ன வியாதி எல்லாம் சரியாக போகுது. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு கெடுபலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே இல்ல. சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 விழுக்காடு சூப்பரா இருக்கு. பொருளாதார வளர்ச்சி நீங்க கரெக்ட்டா, சரியா, முறையா டயத்த பயன்படுத்திக்கிட்டீர்களேயானால் 95% சூப்பரான பணம் வருவதற்கான வாய்ப்பு இயங்குகிறது. அப்படிதான். ஏன்னா 10ஆம் இடம் இயங்க போகிறது. 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க. எப்பயுமே 12ஆம் இடம் அப்படின்றது அயன, சயன, போகம் மட்டும் இல்ல. அதுதான் சுகஸ்தானம். அந்த சுகத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான் 12ஆம் இடம். உங்களுடைய விரயஸ்தானம், சுப விரயத்தெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அந்த 12ஆம் இடம் இருக்கனால நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நிறைய மேஷராசிக்காரங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க. 4ஆம் இடத்துல வந்து குரு அமர்ந்தாலுமே விரயமாகியே ஆகணுன்ற போது கண்டிப்பாக நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு உடல் விரயம் என்பது நடக்கப் போகிறது. ஹாப்பியா சந்தோஷப்பட வேண்டியதானே. பெருசாலாம் கவலைப்பட வேணாம். ஸோ அழகாக போறீங்க, ஜொலிக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது மேஷராசிக்காரர்களுக்கு. ஓகே. இந்த வருஷம் நான் எந்த கலர் எனக்கு லக்கி கலராக இருக்கும்? எந்த கலரை நான் யூஸ் பண்ணலாம்? மேக்ஸிமம் நான் எந்த கலரை போட்டு ஒரு இன்டர்வியூ போகணும்னா எனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ரெட் கலர் நிறைய பயன்படுத்துங்க. எல்லோ கலர் உங்களுக்கான சூப்பரான ஒரு லக்கி கலராக இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, சும்மா ஒரு ஃபோனே வாங்க போறீங்க, ஒரு ஏர்பாட்ஸே வாங்க போறீங்க, எல்லோ கலர் போட்டு பாருங்க. அது பன்மடங்கு பெருகக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிற நிறைய அந்த ராகு வேலையில கடைசி 10 நிமிடம் தான் அமிர்தம் நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்போ ஒவ்வொரு நாளும் ராகு வேலையில கடைசி 10 நிமிஷத்துல முருகப்பெருமானுக்கு ஒரு அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு வர 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 அந்த வருடம் முடியறதுக்குள்ள நீங்க என்ன வாங்கணும், என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அது கைமேல் பலனாய் 3 மடங்கு 4 மடங்கு இல்ல, 5 மடங்கு 6 மடங்கு இல்ல, 10 மடங்கு அதிகமாக பெருகி தரதற்கான வாய்ப்பை இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க காத்திருக்கிறது. ஓகே. நீங்க படிக்கிற மேஷராசி குழந்தைங்களா இருந்தா எப்படி இருப்பீங்க அப்படின்னா, முதல் ஒரு 5 மாதம் அப்படியே ஒரு அளவுக்கு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அடுத்த 5 மாசம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான அந்த பிரதிபலனை அனுபவிப்பீர்கள். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லாத்துலயும் டாப் கிளாஸ் மார்க் வாங்குவீங்க. 10ஆம் இடம் இயங்க போகுதுன்னா உங்களுக்கு என்ன வேலை? படிக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கிறது வேலை இல்லையா? அப்ப அந்த வேலைக்கு குரு பலன் இருக்குன்ற போது படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிக்க போறீங்க. பேப்பர் பிரசன்டேஷன்ல பிச்சு உதற போறீங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே புதனுக்கு குருவோட பார்வை. ஸோ நிறைய பேப்பர் பிரசன்டேஷன் பண்றது, நிறைய பேப்பர் ஒர்க் பண்றது, நிறைய பிரிண்டர் வாங்க போறீங்க. நிறைய படிக்கிற பிள்ளைங்க இந்த தடவை ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த மாதிரி நிறைய மேஷராசிக்காரங்க வீட்டில் இந்த பிரிண்டர் புதுசா வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாக காத்திருக்கிறது. ஓகே. நீங்க ஒரு 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய மேஷராசி ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய போகிறீர்கள். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு கார், எனக்குன்னு ஒரு வண்டி, எனக்கு எனக்கு எனக்குன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்ல அதெல்லாம் இந்தான்னு உங்களுக்கு கிரகம் கொடுக்க போகிறது. அதை வாங்கி அனுபவிக்க போறீங்க. ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களா இருந்தா இந்த புத்தாண்டு உங்களுக்கானது தான். திரும்ப இந்த மாதிரி வர்றதுக்கு 1 வருஷம், 2 வருஷம், 12 வருஷம் இல்ல 30 வருடம் ஆகும். ஏன்னா இந்த தடவை சனி தன்னுடைய கர்மாவை முடிக்க போறார். சனிக்கே கர்மாவா? ஆமா. அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் ஃபைல் சனி முடிக்க போறார். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன் சனி ஒரு வீட்டை முடிச்சு கம்ப்ளீட் பண்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். இப்போ முடிச்சு 30 வருடத்துல வந்து நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் மாறி திரும்ப அமையறதுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு 30 வருஷம் ஆகும். சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா செல்வத்தோட உச்சத்தில் தான் இருப்பீர்கள். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடியவர்கள். ஓகே. 60 வயது தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் தூக்கம் இல்லாம தவிச்சிங்களா அதெல்லாம் சரியா போகுது. மனசுல புது தெம்பு கிடைக்க போகுது. கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. என் பிள்ளை அங்க இருக்கான், என் பிள்ளை இங்க இருக்கா, நான் போறேன்ற மாதிரி நிறைய புனித யாத்திரை மேற்கொள்ள போறீங்க. நான் இது வரைக்கும் இல்லாம சாய்பாபா போய் பார்க்க போனேன், மந்த்ராலயம் போய் பார்க்க போனேன், நான் வந்து ஷீரடி போனேன், நான் வந்து பாம்பே போனேன்ற மாதிரி நிறைய புனித தலங்களுக்கான யாத்திரை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. அதுவும் நல்ல நண்பர்களோடு நல்ல டிராவல் ஏஜென்ட்ஸோட போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி படுத்திட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி அப்படியே உங்களுக்கு 60 வயசு அப்படின்னு சொல்ற மாதிரி துள்ளி எழுந்து ஓடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த வருடம் ஃபுல்லா நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் மேக்சிமம் ஒரு மாசம் நீங்களாம் சொல்லுவீங்க ஓகே தான். பட் ஒட்டு மொத்தமா எனக்கு கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா ஆரம்பிக்கிறது நான் நியூ இயர் அன்னைக்கு இந்த கடவுள்கிட்ட இருந்து பிள்ளையார் சொல்லி போட்டு இருப்பா இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நான் எந்த கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட போய் உட்காந்துருங்க. கண்டிப்பாக கற்பக விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைந்தே தீரும். அதே மாதிரி பழனிமலை முருகன் வழிபாடு இது 2மே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் நினைத்த மாதிரியே நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான இறை வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது.